நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் மயமாக்குவது பற்றி தமிழக அரசு ஆலோசித்து வருவதான மற்றுமோர் அந்நிச்செய்தியை நாம் பார்க்கிறோம். சட்ட திருத்தம் கொண்டு வருவது பற்றியும் தமிழக அரசு ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, மேலும் விவரங்கள். வணக்கம். தனியார் மயமாகும் டாஸ்மாக் என்ற ஒரு பேச்சு டாஸ்மாக் நிர்வாகத்திலேயே பல நாட்களாகவே நிகழ்ந்து வருகிறது. அதாவது தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடைகளை படிப்படியாக தனியார் மயமாக்குவது குறித்து தமிழக அரசு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இதற்காக வரவிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே மதுவிலக்கு மற்றும் கலால் சட்டங்களில் தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த திட்டம் அமலுக்கு வந்தால் சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபான கடைகள் மீண்டும் தனியார் நிர்வாகத்தினுடைய கீழ் செயல்படும் சூழல் உருவாகக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. முதற்கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உட்பட்ட டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் மயமாக்க அரசு பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு வழிபாட்டு தலங்கள் மற்றும் கல்வி நிலையங்களுக்கு அருகில் செயல்பட்டு வந்த 717 டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த கொள்கை முடிவுகளுக்கு காரணம் இதற்கு முன்னதாக கேரள அரசினுடைய உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து ஆபரேஷன் தூஃபான் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அதாவது மதுவிலக்கு ஆய தீர்வைத்துறையில பல்வேறு மாற்றங்கள் வரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வகையில இந்த தனியார் மயமாக்குவது தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக டாஸ்மாக் நிர்வாகத்திட்ட உரையாடும் பொழுது கூட இந்த டாஸ்மாக் நிர்வாகத்தில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு இந்த புதிய அரசு முயல்வதாகவும் கூறப்படுகிறது. அதில் ஒரு பகுதியாகத்தான் இந்த தனியார் மயமாக்குவது தொடர்பாகவும் வரவிருக்க கூட்டத்தொடரிலே சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபான கடைகள் மீண்டும் தனியார் நிர்வாகத்தின் கீழ் செயல்பட சூழல் உருவாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே மதுவிலக்கு மற்றும் கலால் சட்டங்களுக்கு தேவையான திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இது முதற்கட்டமாக நகர்ப்புற பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு கீழ் இயங்கக்கூடிய கடைகள் தனியார் மயமாக்குவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.